வாங்க, என்ன வேணும்? கலரிங் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு, கிரையான்ஸ், கலர் பென்சில் எல்லாம் ஒரு செட்டு கொடுங்க. கொண்டு வரேங்க. இந்த சைஸ் போதுமா, கொஞ்சம் பெருசாக வேணுங்களா? இந்த சைஸ் போதுங்க. கலரிங் புக்குங்களா? பார்க்குறேன். பாருங்க. சின்சான், ஃப்ரோசன், WWE, ஃப்ளவர்ஸ், பவர் ரேஞ்சர்ஸ். நான் சின்சானே வச்சுக்கிறேங்க. எடுத்துக்கோங்க. மொத்தம் 225 ரூபா ஆச்சு. 225 எல்லாம் சேர்த்து 150 ரூபா போட்டுக்கோங்க. 150 ரூபாயா? ஸ்டேஷன் எல்லாம் குறைக்க முடியாதுங்க. ஃபேன்சி கிஃப்ட்னா குறைச்சிக்கலாம். ஓ, ஃபேன்சினா குறைச்சிக்கிறீங்களா? ஸ்கூல் ஃபங்க்ஷன் டான்ஸுக்கு என்னமோ ஃபேன்சி விலையில் இருக்காமே, அது உங்ககிட்ட இருக்கா? இருக்குதுங்களே. இந்த விலையில தான் பார்த்து எடுத்துட்டு போறாங்க, பாருங்க. ஒரு செட்டு எவ்வளோங்க? இது ஒரு செட்டு 50 ரூபாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் டான்ஸுக்கு ஏதோ ஃபேன்சி விலை கேட்டாங்க, அது உங்கள்கிட்ட இருக்குங்களா? இருக்குதுங்களே. இதுதான் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஒரு செட் எவ்வளோங்க? ஒரு செட்டு 100 ரூபாங்க. நம்மகிட்ட 50 ரூபா, நாங்க இப்போ 100 ரூபா சொல்றாங்க. சரிங்க, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். ஈவினிங் வாங்க, வாங்கிக்கலாம். என்னங்க செட்டு 50 ரூபா, நீங்க உங்ககிட்ட 100 ரூபா சொல்லியிருக்கீங்க? அவரு பேரம் பேசுவாருங்க. 50 ரூபா சொன்னா 25 ரூபாய் கேட்பாரு. அதனால தான் 100 ரூபா சொன்னேன். நீங்க அப்படி கிடையாதுல்ல. ஆமா, நான் பேரம்லாம் பேச மாட்டேன். எனக்கு 2 செட்டு கொடுத்துருங்க. நல்ல வேலை அவர் வந்தாரு. அவர் வச்சு பிளான் பண்ணியாச்சு. ஈவினிங் அவர் வந்தாருன்னா மறந்தாப்புல சொன்னேன்னு சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு ஆச்சு? உங்களை மாதிரி எல்லா கஸ்டமரும் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க 325 ரூபா கொடுங்க.